இரட்டை மரண தண்டனைனா என்ன? இப்ப இருக்கிற ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இரட்டை மரண தண்டனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குற்றவாளியை இருமுறை தூக்கிலிடுவாங்களா? அது எப்படி? அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பூஜா முத்துக்குமரன். இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இரட்டை மரண தண்டனைனா என்ன? கொடூரமான குற்றங்களை பண்ற குற்றவாளிக்கு தான் இந்த மரண தண்டனையை விதிப்பாங்க. அதாவது எந்த விதத்திலையும் ஒரு குற்றவாளி தப்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த இரட்டை மரண தண்டனையை கொடுக்குறாங்க. குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குற்றவாளி மேல்முறையீடு செய்யலாம். அதாவது இப்ப செஷன் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஹைகோர்ட்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன், மர்சி பெட்டிஷன் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்படி அந்த குற்றவாளி மேல்முறையீடு செய்யும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படலாம். அப்படி மாற்றப்படும் போது ஒரு மரண தண்டனையை மட்டும்தான் அவங்களால கேன்சல் பண்ண முடியும். இன்னொரு மரண தண்டனை அப்படியே தான் இருக்கும். அப்போ எந்த விதத்திலையும் ஒரு குற்றவாளி தப்பிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு மரண தண்டனை கேன்சல் பண்ணாலும் இன்னொரு மரண தண்டனை இருக்கும்ன்றதுக்காக தான் இரட்டை மரண தண்டனைன்னு கொடுக்குறாங்க. இந்த இரட்டை மரண தண்டனை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.